ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். GB, 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 GB. I love you, GB. ஐயோ ஜிஎம், என்ன நீங்க குழந்தை மாதிரி தூக்கத்துல கூட என் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்படியே இத்தனை நாளாக கால் பண்ணாம என்னை தவிக்க வச்சிங்க. உங்க காலுக்காக நான் இவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? நான் கூட என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க நினைவு முழுக்க நானாக தான் இருக்கேன். இந்த வார்த்தையை எப்போ நேரில் சொல்ல போறீங்க? நீங்க எதுக்காக கால் பண்ணாம இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா நைட்டு அவங்க கூட பேசுகிறப்போ நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். என்னை சுற்றி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு நீங்களும் நான் மட்டும். அந்த நைட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மட்டும்தான் அவங்களே நினச்சி தவிச்சிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நைட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் என்ன போல தான் என்னை விட அதிகமாகவே ஜீவின்னு சொல்கிறப்போ எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்தது. உங்க மனசுல நான் அவ்வளோ நிறைஞ்சிருக்கேன். நான் இந்த லவ் எப்பவும் எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும். நீங்க எப்போ வரீங்க ஜிஎம்? உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க எப்படி எனக்குள்ள வந்தீங்கன்னு தெரியல, ஆனா என்னை முழுசாக ஆக்கிர வச்சுட்டீங்க. நீங்க தூக்கத்துல ஜிவி ஐ லவ் யூன்னு சொல்லும்போது என்னால சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் நீங்க நேரில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி ஜிஎம் ஐ லவ் யூ புருஷா. கவிதைகள் வாசிக்க அன்பே அன்பே உந்தன் கண்கள் கொடு, காற்றை நான் சுவாசிக்க அன்பே அன்பே கொஞ்சம் காதல் கொடு, சூரியன் என்னை சுடுகின்றது, உனது உள்ளங்கைரம் கொடு, குளிரிலே ரத்தம் உறைகின்றது, உனது இதயத்தின் வெப்பம் கொடு. அண்ணி, அண்ணி உள்ள வரலாமா? வாங்க மித்ரா. என்ன நீ இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் உங்க ரூம்ல போயிட்டு பார்த்தேன், நீங்க ஆள் இல்லையா? அப்ப அத்தி கிட்ட கேட்டேன், அதான் நீங்க மேல இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏன் நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் நிலாவுமா? நீங்களும் நிலாவும் தனிமையுமா? அப்படிதான் இல்ல மித்ரா, சும்மாதான். சரி வந்து உட்காருங்க. இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ இருக்குன்னு தோணுது. இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? அதான் தனிமையில வந்து நிலாவை ரசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கவிதை எழுதுங்களா? கவிதை தானே எழுதுவனே. கவிதை அப்படின்னு வேணா எழுதுவேன். இது போதுமே. ஆனா அண்ணி, நீங்க நல்லா பேசுறீங்க தெரியுமா? உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது போல, அந்த அளவுக்கு நல்லா பேசுறீங்க. ஆனா நான் உங்க மாமா பழம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரியா பேச மாட்டீங்க. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வராம இருக்கீங்க போல. ஏன் நீ நம்ப முடியலையா? ஏன் இந்த அமைதி? ஒண்ணும் இல்ல, நம்ப முடியலன்னு கொஞ்சம் 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 இல்ல, நிறையவே ஷாக் ஆயிட்டீங்க அப்படித்தானே? நீங்க ஷாக் ஆனதே தெரியுது. உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தே தெரியலனே. பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் உங்ககிட்ட பேசுறப்போ நீங்க திரு முடிச்சிட்டீங்க, என்ன பேசணும் தெரியாம. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்ன பேசணும் தெரியாமல சடனா இவ்வளவு சொன்னாங்க. நமக்கு இருக்காங்களான்னு கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டீங்களா? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பயம்லாம் இல்ல. இத்தனை நாளா நான், அண்ணா, அம்மா அவ்வளவுதான், இவங்க தான் என்னோட சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன். சடனா காலையில அத்தை, மாமா,
அத்தை பசங்க பாட்டின்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் மூவில நடக்கிற மாதிரியே இருக்கா? அப்படி கூட சொல்லலாம். இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல, ஆனா நடந்திருக்கு. கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருந்தேன், ஆனா நம்புறேன். ஏன்னா அம்மா இது வரைக்கும் இப்படியெல்லாம் ஒரு சொந்தம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. இன்னைக்கு மார்னிங் தான் அம்மாவே என்கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதான் நான் இது வரைக்கும் எங்களுக்குன்னு சொந்தம் யாரும் இருந்தா நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை அம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா என் மைண்ட்ல நமக்குன்னு சொந்தம் இருக்காங்க, எப்போ என்ன வரலான்னு ஒரு தாட் இருந்திருக்கும். இப்படி சடனா சொல்லவே கொஞ்சம் ஏத்துக்க முடியலையா? சிச்சு அப்படிதான் இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ சொந்தங்க நமக்குன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களெல்லாம் பார்த்தது. ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதான் 1 or 2 days போயிடுச்சுன்னா அப்புறம் பழகிடும். புரியுது நீ. ஆனா அங்க அப்படி இல்லை, எப்பவும் உங்க கதை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமா, என்ன பிரச்சனையால ஃபேமிலி இப்படி? அது எனக்கு தெரியல நீ. நானும் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆனா யாரும் என்கிட்ட சொன்னதில்ல. கேட்டா நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அது நல்லா தெரியுது. நீங்களே பாத்தீங்களா, அப்பா அம்மா அத்தா எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியல. அதை விடுங்க நீ, அதான் இப்ப சரியாயிடுச்சுல. ஏன் நீ அமைதியாயிட்டீங்க? நேத்து கோவில் எப்படி பேசுனீங்க, இப்ப என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? சாரி மித்ரா, நீங்க மாமா பொண்ணுன்னு தெரியாம கொஞ்சம் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா தான் எடுத்துப்பேன். போங்க நீ. என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? பச்சை கயிறு கூப்பிடுங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணி அதே போல ஜாலியா பேசுங்க, எனக்கு அந்த ஜீவி தான் பிடிச்சிருக்கு. சரி மித்ரா, நீங்களும் அண்ணின்னு சொல்ல வேண்டாமே, நேம் சொல்லி ஜீவனே கூப்பிடுங்க. நேம் சொல்லி கூப்பிடுறானா, ஆனா நீங்க என்ன விட பெரியவங்க. அது இல்லாம உங்க அண்ணி தான் கூப்பிடணும், எனக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? யாரு? பாட்டியா? பாட்டினா அதை விட ஒரு முக்கியமான ஆள். முக்கியமான ஆளா? யாரு? அப்போ என்ன சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன? ஆமா, அவங்க தான் ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க. இன்னும் நீங்க அவங்க மீட் பண்ணல. மீட் பண்றப்போ தெரியும். எங்களை விட அவங்க தான் உங்களை ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷலா? யாரு? அம்மாக்கு தங்கச்சி இருக்காங்களா? அப்போ அத்தைக்கு தங்கச்சி யாரும் இல்ல, அப்பாவும் அத்தை மட்டும்தான். ஓ அப்படியா? அப்போ யார் அந்த முக்கியமான ஆளு? நேற்று நீங்க தான் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்காக ரொம்ப ரொம்ப அவளா காத்துட்டு இருந்தாங்க, ஆனா லாஸ்டா ஏமாந்துட்டாங்க. கோவிலுக்கு வந்தாங்களா? அப்ப ஏன் வீட்டுக்கு வரல? இது நல்ல கேள்விதான், ஆனா இதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லையே. அந்த ஸ்பெஷல் ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல. பட் உங்களை மட்டும் ஜீவி. அண்ணி. ஹாய் அக்கா, வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ணி எப்போ வந்தீங்க? இப்போதான் ஜீவி. நேத்து உங்க கூட சரி கோவில்ல பேச முடியல. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்க்கா. அக்கா உங்க மேரேஜ் ஸ்டோரி அத்தை சொன்னாங்க, வெரி இன்ட்ரஸ்டிங். நான் கூட நேத்து உங்க கோவில பார்த்துட்டு 2 பேரும் லவ் மேரேஜ் நினைச்சிட்டேன், ஆனா அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. செம்மக்கா. அதுக்கு முன்னாடி இதையும் நோட் பண்ணேன், எங்க அத்தானை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எங்க அத்தானை வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருந்தீங்களே, கோவில இருக்கத மறந்து ஒரே சைட்டிங் தான். ஆமா, எங்க அத்தானை பிடிக்காம இருக்குமா என்ன? சொல்லுங்கக்கா, இப்பதானே அத்தானை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஓவரா பேசுறேனா? நான் இப்படிதான் கொஞ்சம் படபடன்னு பேசிடுவேன், நீங்க இதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் இல்லடா, உங்க அத்தானை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? கரெக்டா சொன்னீங்கக்கா. நானே நேத்து எங்க அத்தானை பார்த்தேன், ஆனா எங்க அத்தா மேல அவ்வளவு ஒரு மரியாதை. இப்படி ஒரு ஆளானு எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்போது நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்கக்கா. மித்ரா. அம்மா, ரொம்ப நேரமா ஃபோன் ரிங் ஆகுது, கீழ வரியா? சரிம்மா வரேன். அக்கா நம்ம நாளைக்கு பேசலாம், இன்னும் உங்க கூட நிறைய பேசணும். அண்ணி நான் ரூம்ல வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. சரி மித்ரா. அக்கா பாய். பாய்டா. அண்ணி உட்காருங்க. என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா. அண்ணி அழுதீங்களா? கண்ணெல்லாம் செவந்திருக்க? இல்லை ஜிவி, ரொம்ப நேரம்
சிஸ்டத்தை பார்த்துட்டு இருந்தேனா அதான். ம் அப்போ போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அண்ணி. ம் சரி ஜீவி. அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னமோ போல இருக்கீங்க? ஆ இதலடா. ஆமா உங்க அண்ணன் வந்துட்டாரா? அப்ப நீங்க அண்ணன் கூட வரலையா? நீங்க அண்ணன் கூட தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். அப்ப தனியாவா வந்தீங்க? ஆ இல்ல ஜீவி, சீனியர் கூட வந்தேன். உங்க அண்ணனுக்கு கால் பண்ண, கால் அட்டன் பண்ணல. உனக்கு கால் பண்ணாரா? இல்லையா நீ? நானும் கால் பண்ணல, அவனும் கால் பண்ணல. பேஷண்ட் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் எடுக்காம இருந்திருப்பான். பார்த்துட்டு அவனே கால் பண்ணுவான். ஓ அதான் ஒரு மாதிரி இருந்தீங்களா? நான் கூட என்னமோ எதனும் பயந்துட்டேன். அண்ணன் எப்போ லேட்டாக தான் வரும், அதுக்கு அப்படி பயந்துட்டீங்க? ஃபோன் எடுக்காம இருக்கவோ பயந்துட்டீங்க. அண்ணன் எமர்ஜென்சி கேஸ் எதனா வந்துச்சுன்னா அப்படிதான் மொபைலை சைலண்டாக போட்டு விட்டுடும். ம் ஒரு டைம் நீ கால் பண்ணி பார்க்குறியா எங்கே இருக்காங்கன்னு? அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? நல்லா பயப்படுறீங்க என்ன? அவனே பார்த்துட்டு கால் பண்ணுவான். நீ உங்களுக்கே தெரியல, அவன் அப்பப்போ அப்படிதான் பிஸி ஆயிடுவான். நைட்டு வர முடியலனா அவனே கால் பண்ணி சொல்லுவான். நீங்க பயப்படாதீங்க. ஆனா அண்ணி உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கூட அண்ணனை புரிஞ்சிக்காம அண்ணனை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படிதான் அண்ணனை தேடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அந்த 1 வீக் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அண்ணனை தேடினீங்க. நானும் அம்மாவும் இருந்தோமே நீங்க தனிமையிலே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணன் இல்லாம. அப்பவே தெரிஞ்சது நீங்க அண்ணனை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு. நீங்க இப்படிதான் அண்ணனை தேடும்போது உண்மையிலுமே சொல்றேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அண்ணனும் இப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணி சாரி ஜீவி, நான் ரூமுக்கு போறேன். கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு. சரிங்க அண்ணி, அதுக்கு எதுக்கு சாரி? போயிட்டு நல்லா தூங்குங்க அண்ணி. அண்ணா வந்தா நான் டோர் ஓபன் பண்றேன். இமையா, இவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? அசோக்காவுக்கு தானே வெயிட் பண்ற. அவரால் வர முடியாதா? பேஷண்ட் நிறைய இருக்காங்களாம். உன்னை வீட்டில் ட்ராப் பண்ண சொன்னாரு. வா. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போயிருக்காரு? ரொம்ப கோமா கிளம்பினாரு. எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் அப்படி பேசினது தப்புதான். அது உங்களை இவ்வளவு காயப்படுத்திருக்கணும் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடு. நான் என்ன பேசினாலும் அதை நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன நீ என்ன குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்க. வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பேசினேன். நீ என்ன முழுசா வெறுத்துடு. நீ காயப்படுறது எனக்குமே ரொம்ப காயமாதாகுது. ஆனா நீ என்ன முழுசா இருக்கணும். அதுக்காக தான் உன்னை ரொம்ப நான் ஹர்ட் பண்ணேன்னு தெரியுது. சாரி. எனக்கு என்ன பண்ணனு சத்தியமா தெரியல. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. நிலைமைக்கு நீ என்ன மொத்தமா மாத்திட்ட. அப்படி சொல்லும்போது என் மனசு கல்லாக்கிட்டு தான் சொன்னேன். உன் கண்ணை பார்த்து உன்னை பார்த்து கூட என்னால அப்ப பேச முடியல. என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். என் விழியெல்லாம் கனவாய் நின்றாய் உறவே, என் வலியெல்லாம் நூறாய் தந்தாய் உயிரே. நீ காற்றாய் என்னை தீண்ட இறகாய் மிதந்தே. நான் புரியாமல் திணறுகிறேன், விலகாமல் விலகுகிறேன், புதிரானாய் சிதறுகிறேன் தினம் தினமே. ஹலோ மிது. சொல்லுங்க சார். என்ன சார் காலா பண்ணிருக்கீங்க? சார் தான் ரொம்ப பிஸி ஆச்சே. மிது, அம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் உனக்கு எப்போ இருந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார் மட்டும் தான் பிஸியா இருப்பீங்களா? நானும் பிஸியா தான் இருக்கேன். மிது என்ன? என்ன என்ன? நீ வருவன அத்தை உனக்காக எவ்வளவு ஆசை சமைச்சு வச்சிருந்தாங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம். ஆனா நீ வராம ஏமாத்திட்ட. அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா ஆனா என்ன ஆனா? நீ மட்டும் வந்தா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. ஆனா நீ தான் வராம ஏமாத்திட்டியே.
சர்ப்ரைஸ் தானே, அந்த சர்ப்ரைஸ் தான் நேத்து எனக்கு கிடைச்சிருச்சு. நேத்தே கிடைச்சிருச்சா? என்ன சொல்ற? நீ சொல்ற சர்ப்ரைஸ் தான் நானும் சொல்றேன். நான் வந்தா மேடத்துக்கு பிடிக்காது, அதான் வரல. மேடத்துக்கு பிடிக்காதா? ஆமா, யார் அந்த மேடம்? வேற யாரு, உன் அன்னைக்கு தான். அன்னைக்கா? அவளுக்கு தான். என்ன பார்த்தா கோவப்படுவா, எனக்கு இருக்கிற மாதிரி பாப்பா, அதான் வரல. என்ன சொல்ற? கோவப்படுவா, இருக்கிற மாதிரி பாப்பாளா? ஆமா, கோவப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் எதுவும் வேணும்னு பண்ணல மிது. அப்ப எது விலங்கமா பண்ணிருக்க? ஆமா, எப்ப மீட் பண்ண? பாத்த குஷில ஏதோ கிறுக்கல பண்ணிருக்க, அப்படிதானே? நான் பேசினப்ப உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்ல மாட்டா, ஏன்னா ஏனா? ஒண்ணுல. ஒண்ணுலையா? டேய், நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியவே வேணாம், அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? யார் கேக்குற? அண்ணியா? அவதான். சாப்பிட்டாலாம்? டேய் எருமை, இவ்வளவு நேரம் உன் கூட நான் பேசிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டியா? நீ எல்லாம் நல்லா கொட்டி இருப்பானு தெரியும், அவ சாப்பிட்டாரா இல்லையா? தடிமாடு தடிமாடு, உன் ஃபோன் கால் போய் அட்டெண்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? தங்கச்சி மேல உனக்கு சுத்தமா பாசமே இல்ல. ரொம்ப அக்கறை என்ன? அவள அக்கறையா இருந்தா வந்து நீயே ஊட்டி விட்டு பாத்துட்டு போறதே. எனக்கு ஓகே தான், ஓ அன்னைக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லு, இப்பவே வரேன். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா, எப்ப மீட் பண்ண? சொல்லவே இல்ல. நீ தாண்டி சொல்லவே இல்ல. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்த, ஆனா உன் அண்ணி எனக்கு நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டா. நான் சொல்லலையா? என்னது? உன் அண்ணி வரல, நேத்து எனக்கு கொள்ளவெறியோட முடிச்சிட்டு போறா, விட்டே கண்ணால எரிச்சிருவா போல. அப்ப மீட் பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் எதுவும் வேணும் பண்ணல மிது, ஏதோ தெரியாம. என்னடி, நான் ஏதோ வேணும் பண்ண சொல்லிட்டு இருக்க? அப்ப ஏதோ பெருசா நடந்திருக்கு என்ன? அப்படி இல்ல மிது. அப்படி இல்லனா எதுக்கு கோவப்படணும்? ஃப்ராட், என்ன பண்ண? நீ இல்ல சொல்லும்போது ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுல மிது. சரி, தூங்கிட்டலாம்? டி எருமை மாடே, அப்ப தங்கச்சிட்ட பேச கால் பண்ணல? இல்ல மிது, தங்கச்சிட்ட பேசிட்டே அப்படியே. அப்படியே உன் ஆளை பத்தி விசாரிக்கலாம் கால் பண்ணியா? சே இல்ல மிது, சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டலாம்? தூங்கலனா வந்து தாழ்த்து பண்ணி தூங்க வைக்க போறியா? பண்ணலாம் தான், ஆனா அவத கொலை கண்ணில் இருக்காளே. ஓ, கதை அப்படி போகுதோ? டேய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. மேரேஜ் வர வெயிட் பண்ணு. மிது, சரி, அவ கூட கொஞ்சம் பேசணும். மொபைல் ஆன் பண்ண சொல்றியா? ஃபோன் பேசுறீங்களா? கள்ளி, நான் சொன்னப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசினா? நான் இன்னும் மதியானம் மீட் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபோன் கால்ல மேல பேசிட்டு இருக்கீங்க. ஃபோன்ல பேசுவீங்களா? எப்படா நேத்து மீட் பண்ணேன்னு சொன்ன? அதுக்குள்ள ஃபோன்ல பேசுற? அந்த அளவுக்கு போயிடுச்சா? திருட்டு பையலே, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். லூசு, நான் தான் அவகிட்ட முன்னாடி இருந்து பேசுனே. ஏதோ கொஞ்சம் எங்களுக்குள்ள பிரச்சனை, அதான் அவ மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நீ ஆன் பண்ண சொல்லு. முன்னாடியே பேசுறியா? அப்புறம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அதான் உங்களுக்கு தெரியும்ல, அதான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு தெரியும் சொல்லலையா? அட போடா, நாங்க இன்னைக்கு தான பார்த்தோம். எங்களுக்கு இன்னைக்கு தான தெரியும். பார்த்தது எங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக். இன்னும் எங்களால நம்பவே முடியல. ஆமா, உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? எங்களுக்கு எதுவுமே தெரியல. பேசுறதா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதான் அம்மாவால இன்னமும் நம்பவே முடியல. என்னால தான் நம்ப முடியல. அவ வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாக்காக தானே வந்தா. அம்மாக்காக வந்தாளா? டேய், நம்ம தான வந்தோம். அதான்டி, நான் முன்னாடி வந்துட்டேன். அப்புறம் உங்க கூட தானே வந்தா. அம்மா பேசுனது கேட்டு மனசு மாதிரி இனி இங்க இருக்கணும் முடிவு பண்ணிட்டா. என்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லியிருக்கா, அதானே. ஆனா மேடத்தை நான் நேத்தே பார்த்துட்டேன், பார்க்கவும் செஞ்சேன். மேடம் இந்த நல்லாவே. டேய், லூசா நீ? ஆமா, நீ யாரை சொல்லிட்டு இருக்க? வேற யாரு, மீரா தான். டேய், அப்ப நீ இவ்வளவு நேரமா மீராணி பத்தி பேசிட்டு இருந்த? ஆமா, அம்மாக்காக இங்க இருக்கணும் ஓகே சொல்லிட்டாளா. டேய், அவங்க எங்கடா அங்க இருக்காங்க? மீராணி தான் டெல்லி கிளம்பிட்டாங்களே. ஓ, அப்படின்னு சொல்றாளோ? என்ன உன் பக்கத்துல இருக்காளா? டேய், அப்ப நீ இவ்வளவு நேரமா மீராணி பத்தி பேசிட்டு இருந்த? ஆமாடி, ரெண்டு பேருமே மீரா பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அட போடா, நான் இவ்வளவு நேரமா ஜீவி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஜீவிய சொன்னியா? ஆமா, அப்படி இருக்கு நீ அண்ணின்னு சொல்ற. டேய் எருமை மாடே, நீ தான் எப்படி அண்ணின்னு சொல்லிட்டு இருப்ப? அப்படியே அது கண்ணின்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் மீரா இது கண்ணின்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ எதுக்கு ஜீவி இது கண்ணின்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுக்கடா? அது அப்போ இப்ப மாறிடுச்சு. மீரா தான் உனக்கு அண்ணி. பைத்தியக்காரா, வந்தவன கொன்னுடுவேன். கிறுக்கடா உனக்கு? இப்போ நீ எதுக்கு மீரா அண்ணின்னு சொல்ற? அதான் சொன்னேன்ல, இப்போ மீரா தான் உனக்கு அண்ணி. டேய், என்ன கொலகரியா ஆக்காத. ஒழுங்கு மைதா போன் வச்சிட்டு போயிடு. டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. லூசு, இவ்வளவு லூஸ் ஆகிறதுனால என்ன லூஸ் ஆகிட்டு இருக்கான்? நான் இவ்வளவு நேரம் ஜீவி பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்.
நான் உன்கிட்ட ஜீவி பத்தி கேட்டேனா? கேட்டனாடி? நான் மீனா பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். டேய் என்ன கொலகரைய மாட்டாத. நீ தான் அண்ணின்னு சொன்ன. நீ மீரா வேணாலும் கூப்பிடுவ, அண்ணன் தானே கூப்பிடுவ. அதான் நானும் அண்ணியும் சொன்னேன். சரி, உன் அண்ணிக்கிட்ட போன் கொடு. இரும மட்டும் பையல வந்தனோட சாவடிச்சிடுவேன். போன வைடா. இனி போன் பண்ணா உனக்கு என்ன பண்ணே தெரியாது. இங்க மீரா அண்ணியே இல்ல. போதுமா? இவன் பைத்தியமா கரெக்ட் இல்லாம என்ன கிறுக்கு பிடிக்க வைக்கறான். ஏன் மிது, அப்போ மீரா எங்க? போனை கட் பண்ணிட்டா. இவன் பைத்தியமா என்ன பைத்தியமா கறனா? இப்ப எதுக்கு மீரா அண்ணின்னு சொல்றான்? அப்ப என்ன ஜீவியை பார்க்கலையா? ஐயோ கடவுளே, இவனோட அதெல்லாம் பார்த்தேன். ஜீவி எங்க கூட பேசுவே தயங்கறா. அதுக்குள்ள எப்படி இவன் கூட போன்ல பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். பைத்தியக்காரா, கொஞ்ச நேரத்துல கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான். அப்ப இவன் ஜீவியை பார்த்தா ஜீவி மீரா ஒரே மாதிரி இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாதா? என்ன நடக்க போகுது அப்போ? இப்படி ஒரு ஆள் இருக்கதே ஜீவிக்கு தெரியல. நீ ஜீவி ஜீவின்னு சுத்திட்டு இருந்த. ஜீவிக்கு உன்னை யாருன்னே தெரியல. உன்னை பத்தி எதுவுமே கேட்கல. இப்ப என்னடா மீரான்னு சொல்லிட்டு தெரியல. என்னடா பண்ற? சிவம் பைத்தியமா? இல்ல யாரை பைத்தியமாக்க பார்க்கறானா? மீரா தான் சொல்லிருப்பாளோ? என் மேல அவ்வளவு கோவமா இருக்கேன் மீரா. நான் தான் எதுவும் வேணும் பண்ணல, ஏதோ தெரியாம தானே. ஏன் மீரா இப்படி பண்ற? மீரா, நேத்து என்ன ஒரு பார்வை பார்த்து பாரு, அருவருப்பா. எனக்கு இப்படி இருந்தே தெரியுமா? சே, இவ்வளவு கேவலமா நடந்திருக்குமேனு. அதான் என் மேல உனக்கு கோவத்துல இருக்கியா? சத்தியமா நான் வேணும் பண்ணல மீரா. இப்படி பேசாம இருக்காத மீரா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நீயே என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்ப. ஆனா இப்போ நீ என்னை விட்டு விலகிறத என்னால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் மீரா, இப்படிலாம் பண்ணாத. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.